நம்ம இந்த பாதையோட பயன் நமக்கு நல்லதுன்னு புரியுது. அப்ப மத்தவங்க கிட்ட நமக்கு சொல்லணும்னு தோணுது. அப்ப நம்ம சொல்றது வேஸ்ட்ன்றீங்களா? அது உனக்குதாம நல்லது, அடுத்தவங்க நல்லதா? அது யோசிச்சு நீங்க அது அடுத்தவங்க நல்லா இருக்கட்டும் தான் நாங்க நினைச்சு சொல்றோம். அவங்க அவங்க நினைக்க மாட்டாங்களே, இந்த லோகேஷ் எல்லாம் நல்லது என்ன நம்ம உள்ளன்றாங்க, என்ன பண்ணுவ நீ? மறுபடியும் அவங்க கிட்ட போய் சொல்லணும்னு என் மனசு சொல்லுதே சாமி. அதுக்கு என்ன செய்யலாம்? நீ எதுவுமே சொல்ல வேணாம். இங்க இருக்கு, அதான் சொன்னேன். இங்க சாப்பாடு போறாங்க வான்னு சொல்ற வேலை மட்டும்தான் உண்டுது. சாப்பிடவே கூடாது. பொதுவா அவங்களதான் தேடி வரணும். ஐயா என்ன தேடி வரணும் தான் சொன்னாரு. அவர் ஐயா இங்கேயும் தேடி வரமாட்டேன்ட்டாரு. அப்புறம் எப்படிதான் சொல்லுங்க. அப்படி நீங்க சும்மா தான் இருக்கணும். உன்னை தேடி வந்து கேட்டா நீ சொல்லலாம். இப்ப குரு அப்படித்தான் சொன்னாரு. நான் ஊரே என்ன சொல்ல சொன்னீங்க, வந்தவங்க என்ன கேள்வி கேட்டா பதில் சொல்றேன். கேட்கறது அதாவது அவங்க பர்சனல் விஷயத்துக்கு பதில் சொல்றேன், காமனாவும் சொல்றேன், ஆன்மீகத்தை பத்தியும் பேசுறேன். இது என்னோட கடமை. நான் போய் எல்லாரும் ஊர் விட்டு சொல்ல முடியுமா? அது முடியாது சாமி. வரவங்களும் சொல்லலாம். அந்த மாதிரி உன்னை தேடி வந்தா என்னமா பண்ணலான்னு கேட்டா வழிகாட்டு. அவங்க ஏத்துக்குவாங்க. இப்ப உங்க பொண்ணுக்கு சொன்னா ஏத்துக்குவா. ஊரப்படி பொண்ணு சொன்னா அன்னைக்கு அவளுக்கு வேலை இல்லை போ அப்படின்ட்டு போயிடும். சாதாரண வேலை அந்த இடத்துல கேவலமான மாதிரி ஆயிடுச்சு இல்ல? அதுதான் தேவை அந்த வேதனை. நாம நல்லது போய் நம்ம ஏன் கெட்டது ஏத்துக்கணும்? சிந்திச்சு பாருங்க, வேற ஒண்ணும் கிடையாது.